எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு ஒரு பஞ்சதந்திர கதை. ஒரு ஊரில் ஒரு ராமன் அப்படின்னு ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லை, உறவும் இல்லை. ஊருக்குள்ளே போய் அவனுக்கு பசி வந்ததுன்னா உணவு பணம் அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்டு கிடைச்சதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சில சமயங்கள் சாப்பிடவே அவனுக்கு உண்மை கிடைக்காம பட்னியாக கூட இருப்பான். ஒரு நாள் அவனுக்கு பானை நிறைய ஒரு கோதுமை மாவு கிடைக்கிறது. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே ஆனந்தம். ஆஹா, 10 நாளைக்கு பசியே இல்லாமல் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவன் தங்கியிருக்க மரத்துக்கு அடியில் சேர்றான். வந்த உடனே இவனுக்கு அந்த மாவை கொண்டு போய் சாப்பிடுவதற்கு இதை பத்திரமா வச்சுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. உடனே ஒரு கயிறு எடுத்து அந்த பானையில் கழுத்தில் கட்டி மரத்து மேலே இருந்த கிளையில் கட்டி தொங்க விட்டுட்டு அதுக்கு அடியில் படுத்துக்கிட்டான். பானையே பார்த்துக்கிட்டு இருந்தான் ராமன். அந்த மாவை கொண்டு போய் விற்றா எனக்கு பணம் கிடைக்கும், நான் பணக்காரன் ஆகிடுவேன், தெருவில் போய் ஏலம் விடுவேன், இதை யார் வாங்கிக்கிறீங்களோ வாங்க, மாவுன்னு சொன்னால் எல்லோரும் வருவாங்க. முதல் ஆள் 10 ரூபாய்க்கு கேட்பான், 2வது ஆள் 15 ரூபாய்க்கு கேட்பான், 3வது ஆள் 20 ரூபாய்க்கு கேட்பான். நான் அவனுக்கே இந்த மாவை விற்றுருவேன், அந்த காசை எடுத்துகிட்டு நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு முதல்ல நினைக்கிறான். அப்புறமேலு இல்லை அந்த 20 ரூபாயை கொண்டு ஒரு ஆடு வாங்குவேன், அந்த ஆட்டை புல்வெளியில் கொண்டு போய் மேய்ச்சிட்டு அது பெண் ஆடாக வாங்கினா அது குட்டி போடும், பிறகு அந்த குட்டியை சந்தைக்கு கொண்டுட்டு போய் விற்றா ஆடு வேணுமான்னு கூவி விற்பேன். அந்த ஆட்டை வாங்க முதல்ல ஒருத்தன் வருவான், 25 ரூபாம்பான், 2வது ஒருத்தன் வருவான், 50 ரூபாம்பான், 3வது ஒருத்தன் வருவான், 100 ரூபாய்க்கு தரியான்னு கேட்பான். நான் அந்த 100 ரூபாய்க்கு கேட்டவனுக்கு அந்த ஆட்டை கொடுத்துட்டு அந்த 100 ரூபாயை கிடச்சதுன்னு நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், அதை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். உடனே இல்லை அதுக்கு ஒரு பசுமாடை வாங்குவேன், அது கன்றுக்குட்டியோட பாலும் நிறைய கொடுக்கும், பாலை விற்று நல்லா காசு சம்பாதிப்பேன். அப்புறம் அடுத்தது மாடுகள்லாம் நிறைய வாங்கி பால் நிறைய கிடைக்க அதன் மூலமாக பால்கோவா, பாதாம், குலோப் ஜாமுன் என பதார்த்தங்களை தயார் பண்ணி ஸ்வீட் கடை போடுவேன். அப்புறம் குழந்தைங்களும் பொண்ணுங்களும் எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. அப்போ எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், நான் பணக்காரன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் முத்து பவளம் அப்படின்னு வாங்கி விற்று வியாபாரி ஆயிடுவேன். அதுவும் சாதாரண மக்கள்கிட்ட எல்லாம் அதை கொடுக்க மாட்டேன். நல்ல டர்பன் கட்டிக்கிட்டு, சிவப்பு கலரில் டர்பனை வாங்கி கட்டிக்கிட்டு, நீல நிறத்தில் சால்வையை போத்திக்கிட்டு, வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நேராக இந்த நாட்டு மகாராஜா வீட்டுக்கு போவேன். அவர்கிட்ட போய் இந்த பாருங்கள், என்கிட்ட நல்ல முத்து பவளமெல்லாம் இருக்குது, வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். உடனே அவர் என்ன பண்ணுவார், தன்னோட ராணிக்கு இந்த முத்து பவளத்தை எல்லாம் வாங்கிக்குவார். அப்போது எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், நான் நல்லா மாளிகை கட்டி சுற்றி நிறைய இடமெல்லாம் இருக்கிற மாதிரி நல்ல பெரிய வீட்டில் இருப்பேன். அப்போது எல்லோரும் எனக்கு பெண் கொடுக்கறதுக்காக எல்லோரும் வருவாங்க. நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாரையும் வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த நாட்டு இளவரசியை கேட்டு எனக்கு கல்யாணம் கொடுங்க ராஜான்னு கேட்பேன். அவங்களும் எனக்கு அந்த இளவரசியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னே எங்களுக்கு முதல்ல ஒரு மகன் பிறப்பான், அப்புறம் ஒரு பொண்ணு பிறப்பா. அப்புறம் நாங்கள் அந்த குழந்தையோட நல்லா சந்தோஷமாக இருந்துகிட்ருப்போம். அப்போ நான் வெளியில் போயிட்டு வரும்போது, களைச்சி போய் வரும்போது என்னோடய மனைவி எனக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கெலாம் கொடுத்து, துணிமணி எல்லாம் கொடுத்து எனக்கு சௌகரியமாக நான் இருக்கிறதுக்கு எல்லாம் செய்வாள். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, என் கூட விளையாட வருவாங்க. நான் சொல்லுவேன், வேண்டாம் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் படுக்க போகிறேன், நீங்கள்லாம் போய் விளையாடுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் அவங்க திரும்பி என் கூட விளையாட வான்னு சொல்லி என்னோட தொந்தரவு பண்ணுவாங்க. நான் ஓய்வு எடுக்கிறம்போது என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவியை கூப்பிட்டு, நீ போய் குழந்தைங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன். அப்போது இப்படியே சொல்லிக்கிட்டே அவன் கனவு கண்டுகிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், குழந்தைங்க என்கிட்ட வர்றாங்க, எனக்கு கோபமாக வருது, அதனால் குழந்தைங்கள எட்டி உதச்சி கையால் தட்டி அவங்க அந்த பக்கம் போங்கன்னு சொல்கிறேன். அப்படிங்கும்போது இவனையும் அறியாமல் காலை தூக்கி அந்த பானையை உடச்சிட்றான். அந்த பானை உடஞ்சி மாவெல்லாம் கொட்டுது. கண்ணை முழிச்சு பார்த்தா சுற்றி மாளிகையும் இல்லை, மனைவியும் இல்லை, குழந்தைங்களும் இல்லை. மாவெல்லாம் மண்ணில் அப்படியே மணலாக கலந்து கிடக்குது. பானை 100 பீஸாக உடஞ்சி கிடக்குது. இதையெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு, ஐயையோ, நம்ம இவ்வளோ நேரம் கனவு கண்டுட்ருக்கோமா, இந்த மண்பானையில் இருந்த மாவும் வீணாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு சுற்றி பார்க்குறான். ஐயையோ, நம்ம கனவு கண்டிருக்கோம் இவ்வளோ நேரம் அப்படின்னு ராமன் முழிச்சு எழுந்திரிச்சு உட்காடுறான்.
நேயர்களே, கதை பிடிச்சிருந்ததா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.